அதாவது மாநாட்டுக்கான ஏற்பாடு அப்படிங்கிறதுல ஒவ்வொரு டைமும் நாங்கள் மாநாடு ஏற்பாடு பண்ணும்போது எந்த வகையான காம்ப்ரமைஸும் பண்ணாமல் எல்லா மக்களுக்கு கிடைக்கணும், மக்கள் எந்த சஃபரும் ஆகக்கூடாதுன்றதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறோம். ஆனால் என்ன ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, மக்கள் தளபதி மேலே இருக்க அன்பு பாசத்தினால கம்பியில் ஏறுறது, கரண்ட்டில் ஏறுறது, இதிலலாம் ஏறுறது போஸ்டரில் ஏறுறது, இதெல்லாம் மக்களுக்கு தான் சேஃப்டி இல்லாமல் இருக்குது. ஸோ மக்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் வரவங்க வயசானவங்க வராதிங்க, கர்ப்பிணி பெண் வராதிங்க, குழந்தைங்கள தூக்கிட்டு கண்டிப்பாக வரவே வராதிங்க. தளபதி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்ற ஏக்கம் உங்களுக்கு இருக்குன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. பட் அதுக்கான டைம் வரும், அப்போ நம்ம தளபதி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மாநாட்டுக்கு வரவங்க உங்களோட சேஃப்டியை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களோட தளபதி மேலே இருக்க பாசத்தை, அன்பை, அரணை உங்களோட ஓட் மூலமாக தெரிவிங்க. இந்த மாதிரி கரண்ட் கம்பியில் ஏறி அந்த மாதிரி பண்ணி அவருக்கு ஒரு இழுக்கான பேரை ஏற்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட வேண்டுகோள். அவர் அதை விரும்புகிறதே கிடையாது. ஒவ்வொரு டைமும் அவர் இன்டிமேட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, வயசானவங்க வராதிங்க, சேஃப்டி இல்லாத சூழ்நிலை இருக்கும் போது அப்படி நீங்கள் வராதிங்க அப்படின்னு ஒவ்வொரு டைமும் இன்டிமேட் பண்ணுறாரு. ஆனால் மக்கள் அவர் மேலே இருக்க பாசத்தினால அதெல்லாம் தகர்த்திட்டு சரி நாங்கள் எங்கள் தளபதியை பார்த்தே ஆவோம், அவரை பார்த்தே ஆவோம்னு சொல்லி வந்துட்டே இருக்காங்க. நீங்கள் வரலாம், அவரை பார்க்கலாம். 2026க்கு அப்புறம் அவர் உங்களுக்காக மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அதை ஸ்பெண்ட் பண்ண வைக்கிற உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஓட் மூலமாக உங்களோட அன்பையும் அரணையும் தெரிவிங்களே தவிர இப்படி கரண்ட் கம்பியில் ஏறி அவருக்கு தயவு செஞ்சு கெட்ட பேரை வர வைக்காதீங்க. மாநாட்டுக்கான ஏற்பாடில் எந்த குறையும் கிடையாது. மக்கள் நீங்கள் உங்கள் சேஃப்டியை மட்டும் கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கோங்க. வெற்றி நமக்கு தான். வெற்றி ஒவ்வொரு மைதானமும் எனக்கு பிரமிப்பாக தான் இருக்குது. ஏன்னா எந்த கட்சியும் பண்ணாத அளவுக்கு நம்ம தமிழக வெற்றி கழகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல ஒவ்வொரு தடவையும் நான் பிரமிப்பாக தான் இருக்கேன். ஒரு சில மாநாட்டுக்கு நானே வரல, ஏன்னா கூட்டம் அந்த அளவுக்கு இருக்குது. பாதி தூரம் ட்ராவல் பண்ணி அந்த கூட்டத்தில் நம்ம எங்கே மாட்டிக்குவோமோன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பேக் அடிச்சிருக்கேன். ஸோ நம்ம சேஃப்டி நம்மளுக்கு முக்கியம். ஏன் நான் பேக் அடித்தேன் அப்படின்னா, ஏன் ஓட்டு தளபதிக்கு மட்டும்தான், அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. உங்கள் ஓட்டும் தளபதிக்குன்னா நீங்கள் சேஃப்டியாக இருங்க, மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொடுங்க.